வெல்கம் காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது டிஜி கேமிங். நான் உங்கள் டிஜி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்லலாம் வைரலாக போகிற கிராணி கேம் தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்துட்டு யூடியூப்பில் டுட்டோரியல் மட்டும் பார்த்துட்டு வந்தேன், பட் நான் இன்னும் இது விளாட்ல. ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை வீட்டுக்குள்ளே இறக்கி விட்ருக்காங்க. இங்கே என்ன ட்ராயர் இதில் பார்க்க சொன்னாங்க டுட்டோரியலில், நான் பார்க்குறேன். இதை வச்சு ஒன்று பண்ணணும். இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது லைட்டாக. ஆமாங்க, லைட்டாக ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கிராணி சத்தம் கேட்குது, வெயிட் பண்ணு. கிராணி பார்த்துருக்கா? பேக்ரவுண்டில் எதுவும் மியூசிக் ஓடுது. புதுசாக இருக்கியா? எங்க கிராணி சத்தம் கேட்டுச்சு, கிராணி காணும். ஒருத்தரா ஒழிஞ்சிடா டி வந்துட போதுடா. இதை போய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது நம்ம கீழே போட்டால் கிராணி அந்த சட்டத்துக்கு கீழே போகும். ஏங்க கிளிச்சிங்க கரெக்டாக பின்னாடி திரும்பினா ஐயோ என்னடா டப்பு. ஐயோ ஃபோட்டோ தள்ளி விட்டு பார்த்துடுச்சுடா, கிராணி பார்த்துடுச்சுடா. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தரவா போடுறானு பார்க்கல போல நம்மள. பார்த்துடுச்சுடா. ஐயோ ஓடுது. நான் ஒரு பக்கம் திரும்பினேன், ஜாய்ஸ்டிக் ஒரு பக்கம் திரும்புதே. சரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளில போய் பார்ப்போம். போய் ரெடி போயிடுச்சு. ஓடுற ஓயோ கிராப்பு. டேய் கிராணி, ஹலோ கிராணி, ட்ராப்போட இடமே கிடைக்கலையா அவனுக்கு? இல்லை ட்ராயரில் ஏதாவது வெப்பனிக்கு போடுறா நாயை, அந்த நாயை போடுறா. சவுண்ட் கேட்குதுரா. இருக்கா கிராணி? ஐயோ கிராணி ஓடுறாடே, ஓடுறா. இதுதானே வெப்பனுக்கும். வெப்பன் இருறா வந்துருந்தோ. கிராணிங்க, வேர் இஸ் கிராணி? கிராணி அந்த பொந்துக்குள்ளே வந்துட்டு இது இருக்குங்க, டெலிபியரு. போகலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது கிராணி அடிக்கணும்னு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கிராணி வர மாதிரி தெரியல. கிட்ட போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றா பொறுப்போம். சரி வேணா, போய் டெலிபேர் எடுத்துக்கின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு டெலிபேர் எடுத்துக்கின்னு வந்து அதுவே தானாக வரும். வெப்பன் பாட்டு சூப்பராக இங்கே இருக்கட்டும். அது ஸ்லிம் ஷாட் இங்கே இருக்கட்டும். டிப்புன்னு சத்தம் கேட்குறாங்க நல்லா. அது என்ன ஹார்ட் பீட் சவுண்டா? காய்ஸ், இந்த டைம் நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டெலிபேர் எடுத்தால் ஹார்ட் பீட் சத்தம் கேட்குமா? ஏன்னா எனக்கு இப்போ பேக்ரவுண்டில் டிப்புன்னு சத்தம் கேட்குது. ஹார்ட் பீட் சவுண்டா அப்படின்னு. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த டெலிபேர் எடுத்துட்டேன்னா கிராணி வரும்னு போட்டிருந்தது. பட் எதுக்காக வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இந்த டைம் நோட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். கிராணி வா செத்துப்போ. சீ விடு. இது பாருங்க கொடுப்ப. இனிமே கைக்கு நோட்டில் வச்சிங்க. எப்படி அடிப்பண்ணு? இந்த கிராணிக்கிட்ட எதாவது கிடைக்குமா? அதுக்கிட்ட கிடைச்சா நான் எடுக்க போகிறது இல்லைப்பா. சீக்கிரம் பார்ப்போம். ஒரு இடத்துல ஒன்றும் வைக்க மாட்டீங்களா நீங்கள்? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணுங்க. ஓகே, இதை வச்சு எனக்கு செம்ம ஐடியா தெரியும். இது ஜாரை எடுத்துகிட்டு போய் மேலே அந்த ஃபென்ஸ் இருக்கிற அந்த ஃபென்ஸு கிட்ட போட்டு வச்சிடலாம். பிகாஸ் இப்போ கிராணி மயக்கத்தில் இருக்குது. கிராணி வரணும். இது மேலே ஏறி போயிடலாமா? உடஞ்சிருக்கு. இது மேலே வேணாம் நம்ம உடனே நடந்தே போயிடலாம். எதுக்கு கீழே வந்து கையகால வச்சுக்கணும்? இந்த இடத்துக்கு புக்கு ஒன்று வேணுங்க. இந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம்.
புக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு புக்கு அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. புக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தா, இந்த வீடியோவில் எங்கேயாவது எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன், அந்த இடத்துல புக்கை பார்த்தீங்கன்னா புக்குன்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் தெரிவிக்க விட்டுருங்க. வாவ், ஷார்ட் என்னோட 2வது பார்ட் காக்கா மாஷக்கி வச்சுருக்கு. தேவையில்லை ஃபியூ கேஷுவலி. ஸோ டென்ஷனில் நான் இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டேன். இன்றைக்கி நான் வந்து கார் எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறேன். கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளை கிடச்சிருச்சுன்னா கார் எஸ்கேப், இல்லைன்னா சீவர் எஸ்கேப்புக்கான பொருள் நிறைய கிடச்சிருந்தா சீவர் எஸ்கேப். ஆனால் எனக்கு அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கே பிடிக்கல. அந்த சிலந்தி உண்மை புஷ்ஷுன்னு கத்துது. நான் வந்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு கேம் வந்துட்டு சும்மா ட்ரையல் மேட்ச் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி இது வீடியோவை எடுத்து போடலான்ட்டு வீடியோவாக எடுத்து போடுறேன். அந்த டுட்டோரியல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்தேன் இதுக்கே. ஆனால் அந்த வந்த உடனே அந்த கீழே போனேன், அந்த புக்கை வச்சு கீழே போனேன். கீழே போனதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு சவுண்டு. என்னன்னா பார்த்தா ஏதோ சிலந்தி போகிற மாதிரி, இது சிலந்தில் நடக்கிற மாதிரி ஏதோ சவுண்டு வந்துச்சுல. கிளவிடா பார்த்துட்டா இல்லை பார்க்கல. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடல. இது என்ன ஏதோ சவுண்டு இது புஷ்ஷுன்னு, ஏதோ புஷ்ஷுன்னு இப்போ சவுண்டு கேட்ச்சு. கேட்குது. இப்போ பார்த்தீங்களா கீழே போட்டது இப்போ இது பண்ணுது, வேலையை காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து புஷ்ஷுன்னு கேட்டுச்சு. கைஸ் உங்களுக்கு கேட்டுச்சா? ஓ அண்டர் கிரவுண்ட் வேணாம். சிப்ப இவங்க பீஸாக முடிஞ்சிச்சிங்க. நீங்கள் போய் கசாப்புகள் இந்த மிஸ்டர் வீட்டுக்கிட்ட போய் கொடுத்தோம்னா அவனே பீஸ் போட்டு கொடுத்துருவான். ஆனால் போனேன் இதுக்கு என்ன சின்ன பேர் வச்சிங்க? வீணா போன சென்னை வாங்கிடா. ஒரு பொருள் உருப்படியாக இல்லை, இந்த செயின் கட்டர் மட்டும் இருந்தது. பட் இந்த எஸ்கேப்புக்கு நம்மளுக்கு செயின் கட்டர் தேவை. ஆமாம் மேலே ஒரு புக்கு போடு, எடுத்து மேலே போ. எங்கே அந்த கிளவி நாரி போன கிளவி எங்கே போச்சு? இந்த ரூமில். ஐயோ இந்த பட்டன் ஆமாம் பட்டன் அமைக்கிட்டு போகணும். போடு இங்கே மூடு. ஐயோ எங்க நோர் மாட்டேங்குது. நான் கூட என்ன நினச்சேன்னா நம்ம போய் தடுத்ததுனால அதை நவராதுன்னு நினச்சிட்டேன். இன்னும் நவர மாட்டேங்குது. நினச்சது உண்மையா? நம்ம போய் தடுத்தா அந்த கிளவி நவராதா? மூச்சு விட சத்தம் மட்டும் நல்லா கேட்குதே. யோ நவரியா? நவரில் பெண்ணை எடுத்து வாயில் ஊற்றிடுவேன். உனக்கு நவுந்துரு. அட போயேன். நவர மாட்டிக்கிச்சே. நம்ம போய் இந்த ரிமோட்டை கீழே தான் யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கிளவி உயிரோடு வந்துருச்சுங்க. இப்போ நவுறுது. அப்போ நவுறாமல் இப்போ நவுது பாருங்க. ஐயோ சேர் தள்ளி விட்டேன். தேவை இந்த டோர் தானே? ஆமாம் ஓப்பன் பண்ணி விடு. சரி கீழே கிட்டது. ஏங்க கிளவி வருங்க. இப்போ சத்தம் கேட்குதுங்க. வந்துருச்சு பார்த்துச்சு. கிளவி நான் கூப்பிடும்போது வராது சரியா? கூப்பிடாம வா போய் ஃபஸ்ட்டு இங்கே ஒளிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே தான் கிளவிக்கு வேலை. என் மைண்டில் ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா தோணுது. கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. பாருங்க நடுவில் அந்த ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டை வழியே நான் இப்போ இதை ட்ராக் கொடுத்தேன்னா அது அந்த பக்கம் போய் ஊந்துடும். இப்போ கேள்வி என்னடா சவுண்டுன்னு உள்ளே போய் பார்க்கும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டுருல. சூப்பர் கண்டுபிடிப்பில். ஆனால் இதில் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகணும், அதான் ஒரே வேண்டுகோள். எங்கே கிளவி காணும்? கிளவி நாட்டு கிளவி ஓடியா? நாரி போன கிளவி இங்கே ஓடியா ஆகணுங்க. கிளவி வராது போலையா?
யோ கிளவி. ஓ இப்போ கீழே ஒரு சாவி உள்ள சத்தத்துக்கு கிளவி கீழே கீழே போயிருக்கு. அந்த ஊன்ட்டு வந்ததுல ஒரு கிளவி, அந்த கிளவி சாவி கீழே போட்ட உடனே இந்த கிளவி வந்துட்டு அங்கே போயிடுச்சு சத்தம் கேட்டு. சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிளவியோட உடன் பெயிண்டிங் இருக்கு, அந்த பெயிண்டிங் எடுத்து உள்ளே போட்டேன். இப்போ இன்னொரு சத்தம் கிரியேட் ஆனதுனால மேலே வரும். வருது பாருங்க. இப்போ வந்து டக்குன்னு உடச்சிருச்சா? சூப்பர், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஓகே, இன்னும் நம்ம பக்கம் வருது, கண்டுபிடிச்சிச்சா? ஏய் அந்த பழகு ஒன்று இதுதான் தள்ளி விட்டுச்சு. பழகு இதனால தான் சவுண்டு போட்டுச்சு. ஆனால் இது போட சவுண்டு இதுக்கே தெரில. வேஸ்ட் இந்த கிளவி, வேஸ்ட். ஐயோ கிளவிய பாருங்க, சிரிப்பா வரல. அதுதான் வந்து பொம்மையை தள்ளி விட்டுச்சு. யாரை தள்ளி விட்டாங்கன்னு வந்து தேடுது பாருங்க. ஐயோ இவ்வளோ டுபாக்கூர் கேள்வி தான் பார்த்தேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பயந்துட்டு இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டுக்காரன் இருக்கான்ல, செம்ம சீன் போடணும். ஓகே கிளவி போயிடுச்சு, நம்ம ஏஞ்சி போயிடலாங்க. இங்கே வந்துட்டு டெடி பீரியட் டெடி பீரியட் வந்து சிங்கிட்டு சூப்பர் கட்டிங் பிளேயர்ஸ். ஓகே சூப்பர், எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு இப்போ நான் இது கீழே போட்டால் சவுண்டு வருமா? உண்மை காட், உண்டாண்டா சத்தத்துக்கு வரும். இப்போ கிராணி வரும். டி உள்ள போய் உயிரா போடா. டேய் டுபாக்கூர் மண்டையா, இல்லை கண்ட்ரோல் மட்டும் ஒழுங்கு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா விளாட்லாம். ஓகே கைஸ், வீடியோ யாராவது லைக் பண்ணுங்க, பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம எப்படியாவது 100th ஃபேமிலியாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். அது என் பர்த்டேக்குள்ளே நடந்தால் ஓகே தான். உனக்கு எப்படி ப்ரோ பர்த்டேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆகஸ்ட் 21. ஐயோ ட்ராப்பு, நாரி போன கிளம்பி எங்கே போய் தான் ட்ராப் போடுது. ஐயோ வந்துடும்டா. இது இந்த சத்தத்துக்கு வருமே. போது பண்ணுங்க சொட்டை உன் மண்டையில் இருக்க சொட்டை நல்லா தெரியும். ஏங்க ஐயோ கிராணி வருது. ஐயோ சத்தம் கேக்குது. ஐயோ செத்தடா. நான் மட்டும் உட்காந்துட்டு அந்த அடியில் இருக்க சந்தில் பூந்துன்னா தப்பிச்சிருக்கலாம். பட் கோக்கு மொக்க ஏதோ ஒன்று யோசிச்சு மொக்க வாங்கினது தான் மிச்சம். திரும்பியும் முதல்ல இருந்தா ஏங்க. ஆனால் இந்த கிளவி ரொம்ப மோசங்க, தப்பிக்க கூட வழி இல்லை. அது பார்த்தா எங்கேயாவது போய் ஒழிச்சுக்கணும், இல்லைன்னா எதுக்கு அது இல்லாத பூந்துக்கணும், இல்லைன்னா கையில் ஏதாவது வெப்பன் வச்சுருந்தா வெப்பன் வச்சு அடிக்கணும். ரொம்ப மோசம். ஓகே, இங்கே செயின் கட்டிங் ப்ளேஸ் போட்டிருந்தால இதை வச்சு இந்த ஏதோ சொல்லுவோம். கேமராடா போய் பார்த்து கீக்கின்னு சொல்லிட்டு ஓடுது. இதில் கிளவி வரும்ல, கீழே போட்ட சவுண்டு கேட்கும்டா. சரி வேணாம் விட, இதை எடுக்க வேணாம். கிளவி வரும்டா, கண்டிப்பாக வரும். இப்போ ஏன்னா இந்த கேமரா சத்தம் போட்டுருச்சு. இப்போ நான் இதை தள்ளி விட்டு அதுக்கும் சத்தம் கேட்கும். வந்துடும்டா கேள்வி. சொன்னல கேள்வி வரும்னு. நான் இப்போயே ஆட்டம் காட்ட வேண்டியதான். வா வந்து பிடி. ஓ ரெண்டாவது வாட்டி திரும்பி நான் அடி வாங்குறேன். அதுவும் சேம் இடத்துல, அதுவும் ஒரே மாடி. ஆடா சீப்ப ஏங்க இதான் எப்படிங்க இந்த கிராணி கேமில் ஆடெல்லாம் பிளான் பண்ணுறது? ஆனா வந்துடுச்சுங்க ஆடு. திரும்பியும் வருதுடா. எதை கேன்சல் பண்ணி விடுறேன். ஓகே நான் எப்படியோ அந்த ஆடை நிப்பாட்டிட்டேன். இனிமேட்டு வராது. நீ பேசியிருந்தானே இருக்க, அப்போ எப்படி ஆடை நிப்பாட்டினு கேட்டால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் போய் ஆடை நிப்பாட்டிட்டு திரும்பியும் கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்போ எனக்கு கீ போட்டுச்சு அந்த கேள்வி. கரெக்டாக அது வாய்க்குள்ளே வச்சுருக்குங்க. வாய்க்குள்ளே வச்சுக்கிட்டு லாஸ்ட் கிராணியா எப்படா
ஹவு எப்படி கிராணி செத்துச்சு? அது போட்டு வேலையில் அதே செத்துருக்குமோ? எப்படி தெரியலையே. ஓ ஓ ஓ அந்த நம்ம இதில் ட்ராப் போட்டோம்ல, அந்த ட்ராப்பில் கிராணி மாட்டி செத்துருக்கு. அந்த ட்ராப் எப்படா எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரமாக நான் கேம் விளாட்னேன், பட் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? சூப்பர், நம்ம லக்கு பார்த்தீங்களா? ஷாட்கனை 2 பாட்டு இங்கே கச்சிச்சு. 3வது பாட்டு மேலே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே நம்ம அந்த ஸ்லெண்ட்ரினா டாய் இருந்த இடத்துல 3வது பீஸ் இருந்தது. அது போய் எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த டோர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் பேட்ரி ஓகே, பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பேட்ரி இனிமேல் காரில் கனெக்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா, இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து என்ட்ரன்ஸில் போட்டு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து போய் மெல்ட் பண்ணிக்கலாம். என்ன சும்மா மேலே விரிஞ்சுடா, விரிஞ்ச் ஹேண்டில் 100 கிரவுண்டு போகணும். இந்த இடத்துல தான் கிராணி போட்டு செத்துருக்கு, தெரியுது. ஓகே, கையச்சி போட்டு ரொட்டேட், திருப்பு 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 டேய் வாய் விழுகிறா. திருப்பு 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 ஹேமு டேய். ஏங்க இவ்வளோ சின்ன சிக்கல் என்னன்னா, ஜிப்பை நான் கார் எஸ்கேப்புக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு பொருள் உறைஞ்சிட்டு, அதாவது இப்போ வந்துட்டு உதாரணத்துக்கு அந்த இன்ஜின் பார்ட்டு தொலைஞ்சிடுச்சு மொத்தப்பா. இந்த சுத்தியில் வந்துட்டு இனிமேட்டு நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு இடத்த உடைக்கணும், அந்த காக்கா இருக்கிற இடத்த போய் உடைக்கணும். இந்த சத்தத்துக்கு தான் கிராணி வரும்டா. கண்ணு எங்கடா போட்டேன்? ஸ்லிம் ஷாட்டு. காய்ஸ், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிச்சிடுவேன். ஏடா இன்னும் நீ இது முடிக்கலையேடான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு டோட்டலாக நான் ப்ளே பண்ண டைமே அதிகம். ஸோ இது நான் பார்ட்டாக தான் நான் வந்துட்டு இது வீடியோ போடணும். ஏன்னா நான் 1.5 நேரத்துக்கிட்டே நான் ப்ளே பண்ணி எஸ்கேப் பண்ணேன். இதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு 20 நிமிஷமாக தான் வீடியோ போடணும். ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆக போகுது. 20 நிமிஷம் ஆனோடனே நான் வந்துட்டு வீடியோவை இதோடு முடிச்சுப்பேன். ஓகே, இது போயிட்டு மேலே அந்த கனெக்ஷனில் போய் சொருவிடலாம். சொருவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இருங்க, இது இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். அதுக்கு வேறு நான் ஸ்லிங் ஷாட் எடுக்கணும். முதல்ல ஸ்லிங் ஷாட் எங்கே போட்டேன்? அதுவும் இல்லாமல் சத்தத்துக்கு கிராணி வரும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் என் தம்பி கூட ரோப்ளாக்ஸில் ஒரு கேம் விளையாடுறேன், உங்களுக்கு வீடியோ போடுறேன். வேணும்னா ஒரு 20 லைக்ஸ் வேணும் எனக்கு. நீங்கள் லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் லைக் பட்டன். ஓகே, நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் என் சேனல்லேருந்து. நானும் போடலாம், அதுக்கு நீங்கள் லைக்கும் போடலாம் கூட. ஓகே, இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தான் நான் எனக்கு சந்தேகம். கன்று ரெடி பண்ணிட்டேன், கிராணி வேணும் எனக்கு. ஆனால் வேணாம் மாதிரி சொல்லிடுறேன், கிராணி அடிக்க வேணும். ஆமாம், நான் இப்போ கிராணி அடிக்கணும், அதுக்கு கிராணி இங்கே வரணும். தப்பான மீனிங்கில் சொல்லிவிட்டேன் மகனே. ஓகே, அடுத்த பார்ட்டில் நான் என் தம்பியும் வந்துட்டு கமெண்ட்ரி கொடுப்பான். ஓகே மக்களே, இப்போ 20 நிமிஷம் ஆகப்போகுது. 19 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதே மாதிரி செகண்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், செகண்ட் பார்ட்டு நான் போடுறேன். வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கனும் சேர்த்து கொடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபை ஆகும். சரிங்க மக்களே, மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டாட்டா, see you.